வேதா வந்து கையில் வந்து தூக்குனதால வந்து விக்ரமுக்கு கை ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரேஷஸ் ஆகிடுது. அதை பார்க்குற வந்து வேதா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்குறா. என்ன பண்ணுறதுடா நீ ஜெயிக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னோடனே இதெல்லாம் பார்க்குற மிருணாளினியும் வந்து ஆதியும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு அடுத்த வந்து போட்டிக்காக தயாராகிறாங்க. அடுத்து வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. கையை வந்து 2 பேரோட கையும் வந்து ஒரு பக்கம் கட்டிடுவாங்க. இன்னொரு கையால் பால் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து சேர்க்கணும். அந்த மாதிரி போட்டியை வந்து விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா நம்ம வேதாக்கு வந்து காலில் அடிபட்டுடுது. அதனால் அவங்களால வந்து போக முடியல. வேதா இல்லாததால் விக்ரம் மட்டும் தனியாக கலந்துக்க முடியாது. அதனால் இவங்க வந்து போட்டியிலேருந்து விலகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே விக்ரம் வந்து வேதா வந்து தூக்கிக்கிறாரு. இப்போ வேதாவுக்கிட்ட பாலை கொடுக்குறாரு. இப்போ எத்தனை போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே ஒவ்வொரு பாலுக்கும் வேதா தூக்கின்னு வந்து பாலை போட்டுக்கிட்டே இருக்கார் விக்ரம். அதை பார்க்குற மின்னாடியும் வந்து ஆதியும் செமையாக பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இதுன்னு சொல்லிட்டு மின்னாடி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சிடுறாரு. எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து விளையாண்டதால் விக்ரமுக்கும் வந்து வேதாக்கும் வந்து தன்விக்கு தான் வந்து பரிசு கிடைக்குது. அதனால் தன்வி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அப்பா அம்மா நீங்கள் 2 பேருமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து வேதா வந்து விக்ரமை பார்த்து அப்படியே மனசு கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டார் இவர் இந்த போட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கால் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இது எல்லாத்தையும் பார்த்து பின்னாடி அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் ஒன்றுமே புரியல. இது தன்விக்காக தானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் வந்து இப்போ செய்கிறது எல்லாமே வந்து வேதாக்காக விக்ரம் செய்கிற மாதிரியே இருக்குது. ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம் கைலாஷ் கூட சொன்னான் இவங்கக்குள்ளே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் யோசிக்கிறாரு. சரி எப்படியோ இந்த கைலாஷ் வந்து நம்பவே கூடாது வேஸ்ட் அவன் இவ்வளோ சொல்லி கூட வேதா வந்து வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக இன்றைக்கி கைலாஷ் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம விக்ரம் அங்கே வராரு. என்ன 2 பேரும் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்களோ எதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக இங்கே இருக்கீங்கன்னே புரியலையே உங்கள் குழந்தை ஏதாவது இங்கே படிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. முன்னாடி ஏன் தன்வி என்னோட குழந்தை தானே உன்னோட குழந்தைலாம் ஒன்றும் கிடையாது புரியுதா எங்கள் 2 பேரோட குழந்தை தான் தன்வி வேணா தன்விக்கிட்டே கேட்க சொன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா தான் வந்து வேதான்னு சொல்லிட்டு ஒன்னையா சொன்னால் அம்மான்னு சொல்லிட்டு இங்கே பார் தேவையில்லாத வந்து என் குழந்தைய வந்து பார்க்குறது ஸ்கூலுக்கு வர்றது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். முதல்ல இங்கேருந்து 2 பேர் கிளம்புங்க உங்களுக்கு என்ன வேலை இங்கே பேரண்ட்ஸ்க்கு தானே வேலை உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து பின்னாடி செம்மையாக டென்ஷனாகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க சும்மாவே விடக்கூடாது இவங்க 2 பேரையும் பண்ணுறேன் அதுக்கும் வேலை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ்க்கு கால் பண்ணுறாரு. கைலாஷ் கால் பண்ணி கேட்குறாரு என்ன இது வேதா எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்தாளா அப்படின்னு கைலாஷ் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு இது மாதிரி வேதா போயிருக்கா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து விக்ரம் மேலே செமையாக கோவத்தில் இருக்காங்க. இது ஒரு